ஆம்லெட் போடும்போது மிளகுத்தூள் இல்லையென்றால் சிக்கன் மசாலாவை சேர்த்து கொண்டு ஆம்லெட் போட்டால் சுவை அதிகமாக இருக்கும். ரவா தோசை தயாரிக்கும்போது சிறிதளவு கடலை மாவை கலந்து சுட்டால் தோசை நன்றாக சிவந்து மொறுமொறுப்பாக இருக்கும். மைதா மாவை விட கோதுமை மாவில் போலி செய்து சாப்பிட்டால் உடல் நலத்திற்கு நல்லதுடன் சுவையும் அதிகமாக இருக்கும். சாம்பார் நீர்த்து போயிருந்தால் பொட்டுக்கடலை பொடியை சிறிதளவு சேர்த்து கொதிக்க விட்டால் விரைவில் கெட்டியான பதம் கிடைக்கும். தக்காளி சட்னியில் சிறிதளவு மல்லி இலைகள் கறிவேப்பிலை சேர்த்து அரைத்தால் சுவை கூடும். பொரியலுக்கு தேங்காய் துருவல் போடுவதற்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலையை அரைத்து சேர்த்து செய்தால் பொரியல் மணமாக சுவையாகவும் இருக்கும். லெமன் ரைஸ் பொரியல் போன்றவற்றில் மிளகாய்க்கு பதிலாக இஞ்சியை தோல் நீக்கி துருவி சேர்த்தால் மணமாக இருக்கும். உணவுகள் எளிதில் ஜீரணமாகும். வெங்காயம் ஊத்தாப்பம் செய்யும்போது அதில் இருக்கும் இருபுறமும் வெந்து இருந்தால் தான் சுவையாக இருக்கும். சீக்கிரம் ஜீரணமாகும். வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பூ போன்றவற்றில் கூட்டு வைக்கும்போது தேங்காய் எண்ணெயில் தாளியுங்கள். அதிக ருசியாக இருக்கும். கடலை பருப்பை வேக வைத்த உடன் பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் சிறிது உப்பு எல்லாம் மிக்சியில் அரைத்து வேக வைத்த பருப்பில் பிசறி பிறகு தாளிக்க. மீன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளியை வதக்கி அரைத்து சேர்த்தால் சுவையாக இருக்கும். சேப்பக்கிழங்கை வேக வைத்து தோலை நீக்கி வட்ட வடிவமாக நறுக்கி சிப்ஸ் செய்தால் மொறுமொறுப்பாக இருக்கும். இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போது அதில் 2 ஸ்பூன் நெய் சேருங்கள். இடியாப்பம் அதிக மென்மையாக இருக்கும். வாட்டர் ஃபில்டரில் கொஞ்சம் துளசியை போட்டுவிட்டால் தண்ணீர் மணமாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. முட்டை குழம்பு செய்யும்போது தேங்காய் துருவலுடன் பெருஞ்சீரகத்தை சேர்த்து அரைத்து குழம்பில் சேர்த்தால் சுவையாக இருக்கும். அதிக அளவு பாலாடை வேண்டுமென்றால் கொதித்து ஆறிய பாலை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் அதிக அளவு பாலாடை தோன்றிவிடும். சாம்பார் வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கொள்ளு பருப்பையும் சேர்த்து துவரம் பருப்புடன் வேக வைத்து சாம்பார் வைத்தால் கொழுப்பு குறைத்துவிடும். ரசம் வைத்து இறக்கும்போது சிறிதளவு வெந்தயம் பொடியை தூவி இறக்கினால் ரசம் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது சிறிதளவு சர்க்கரையை சேர்த்து கொண்டால் முருங்கைக்கீரை உதிரி உதிரியாக கிடைக்கும். வெங்காயம் பஜ்ஜிக்கு வெங்காயத்தை நறுக்கும்போது முதலில் வெங்காயத்தை வட்டமாக நறுக்கிவிட்டு பிறகு தோலை உரித்தால் வெங்காயம் தனித்தனியாக பிரியாமல் இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது வெதுவெதுப்பான நீரில் பிசைந்தால் சப்பாத்தி மிருதுவாக கிடைக்கும். கோதுமை மாவு அரிசி மாவு போன்றவற்றில் பூச்சி வராமல் இருக்க 3 காய்ந்த மிளகாயை மாவுடன் கலந்து வைக்கலாம். கேக் அலங்காரத்திற்கு கிரீம் செய்யும்போது முதலில் பிளெண்டர் பாத்திரத்தில் சில ஐஸ் கட்டிகளை சேர்த்து குவித்து பின்னர் கிரீம் அடிக்கலாம். ஒரு துண்டு வெண்ணிலா விதையை ஃபில்டரில் வைத்து காபி கலந்து பாருங்கள். தனி மணத்துடன் ஃபில்டர் காபி கமகமக்கும். வடை மாவை தட்டும்போது நடுவில் ஒரு சிறி பன்னீர் துண்டை வைத்து மூடி பொரித்தால் வடைக்கு கூடுதல் சுவை கிடைக்கும்.